அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிஞ்சு தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய சதிகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. தாவேகா தனிப்பெரு கட்சியா 108 தொகுதிகளில் 35% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே மக்கள் ஆதரவை பெற்ற முதன்மை கட்சியா வந்த போதிலும் இவங்க எல்லாருமே எப்படியாவது தாவேகாவை ஆட்சிக்கு வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் பின்னாடி ஒரு சதி வலையை பின்னிட்டு இருக்காங்க. மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் இதுல நம்ம பேச இருக்கிறோம். மக்களுடைய பார்வையில திராவிட கட்சிகள் அழிஞ்சு போனோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் இது கொண்டு வந்து விட போகுது. ஏன்னா இவங்க பண்றது மிகப்பெரிய துரோகம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க பண்ற துரோகம். என்னதான் தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனாலும் தோற்று போன தொகுதிகளில் கூட 2000க்கும் கம்மியான வாக்குகள் வித்தியாசத்துல தான் 49 இடங்கள்ல தாவேகா தோல்வியை தழுவி இருக்கு. ஸோ அந்த இடங்கள் வந்திருந்தா தாவேகா மெஜாரிட்டியை ரீச் பண்ணியிருக்கும். அப்படியே இருந்தாலும் உங்க ரெண்டு கட்சிகளையும் பல தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் டெபாசிட் எடுக்க வச்சிருக்காங்க. அப்போ அது கிளியர் மேண்டேட். மக்கள் உங்களை கம்ப்ளீட்டா நிராகரிச்சுட்டாங்க. ஆனா கட்சிக்கு அளிச்ச அந்த மேண்டேட் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க. இதுக்கு ஹிஸ்டரியில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில முதல் தேர்தலை சந்திச்சப்போ 29 இடங்கள்ல வெற்றி பெற்றார். தனிப்பெரும் கட்சியா அவரால் வர முடியல. 2வது பெரிய கட்சியா இருந்தாரு. ஆனாலும் ஆட்சி அமைச்சாரு. அந்த கவர்மெண்ட் கவிழ்ந்துருச்சு. காங்கிரஸ் ஆதரவோட ஆட்சி அமைச்சாரு. பின்னாடி சில ப்ராப்ளம்னால அந்த கவர்மெண்ட் ரன் ஆகல. அது விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வந்துச்சு. மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசாங்கத்தை பாஜக காங்கிரஸ் ஒரு மறைமுக கூட்டணி வச்சு கவிழ்த்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் 67 இடங்கள்ல வெற்றி பெற்றார். மொத்தமே 70 தொகுதி தான். அதுல 67 பிக்கஸ்ட் மேண்டேட் 50% வாக்குகளை கடந்து ஆம் ஆத்மி மிகப்பெரிய கட்சியா முன்னிலை பெற்றது. அந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் வரும். இப்போ திமுக அதிமுக கூட்டணி வச்சாலுமே அவங்களுக்கு தேவையான மேஜிக் நம்பர் வராது. ரெண்டு கட்சியும் நீங்க சேர்த்தாலுமே 106 தொகுதிகள் தான் இருக்கு. ஆனா தாவேகா தனி கட்சியா இந்த ரெண்டு கட்சிகளை மீறி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கு. அதே மாதிரி இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிகே, பிஜேபி இவங்க எல்லாருமே நீங்க சேர்த்துக்கிட்டா கூட 120 இடங்கள் தான் இந்த திராவிட கூட்டணிக்கு வரும். அது ஸ்டேபிளான கவர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா 118க்கு மேல 2 எம்எல்ஏ தான் அவங்க கூடுதலா வச்சிருக்காங்க. அதனால அந்த கவர்மெண்ட் எப்ப வேணா கவிழலாம். தாவேகா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். எய்தர் டிவிகே கவர்மெண்ட் ஆர் ரீஎலெக்ஷன் அப்படின்றதான் இங்க இருக்கிற சாய்ஸ். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் இந்த அளவு வாக்களிச்சுமே எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மைண்ட் செட் இருக்கிற ஆட்களை இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் பதவி ஆசை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக ரெண்டும் ஒண்ணுதான், சேம் தான். அப்படின்ற அந்த வார்த்தை தான் டிஃபரன்ஸ். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. கொள்கையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ரெண்டு கட்சிக்கும். எல்லாமே பேப்பர்ல தான். அறிஞர் அண்ணாதுரை அவர்களோட முடிஞ்சு போச்சு. நான் கேட்கிறேன் திமுகவை பார்த்து, அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு? ஆட்டுக்கு தாடி அனாவசியம், நாட்டுக்கு ஆளுநர் அனாவசியம்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஆளுநர் தானே இன்னைக்கு தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஆளுநரோட வேலை என்ன? தனிப்பெருங்கட்சியை அழைச்சி ஆட்சி அமைக்க சொல்லணும். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் போய் தீர்மானிக்கணும். இங்கேயே நீங்க கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது முதல்ல கண்டனம் தெரிவிக்க வேண்டிய கட்சி எது? திமுக தானே. அண்ணா அவர்களை கட்சியினுடைய முதன்மை தலைவரா வச்சுக்கிட்டு திமுக இதுல அமைதி காக்கலாமா? இதுவே வேறொரு கட்சிக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்தா நீங்க அமைதி காப்பீங்களா? அப்ப என்ன மாதிரியான கொள்கையை நீங்க தாங்கி நிக்கிறீங்க? நீங்க திராவிட கட்சி. அப்போ திராவிடம் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா திமுக பார்த்து கேட்கிறேன், 101 இடங்கள்ல 3வது போனீங்களே, உங்களுக்கு இன்னும் பதவி ஆசை போலையா? இன்னும் பதவி வெறிதான் உங்ககிட்ட இருக்கா? கட்சி பல இடங்கள்ல டெபாசிட் எழுந்தும் நீங்க திருந்துற மாதிரி தெரியலையே. 47 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சராக துடிக்கிறீங்களே, இது மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம்னு உங்களுக்கு புரியலையா? இது எந்த மாதிரியான அரசியல்? இதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இதான் தந்தை பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? பாஜகவோட கூட்டணிக்கு மட்டும்தான் போனீங்கன்னு நாங்களாம் நினைச்சோம். ஆனா கொள்கையும் சேர்த்தே வித்துட்டீங்க அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியுது. சோ திராவிட கூட்டணி வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் காணாம போயிடுவீங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனாலும் விஜய் அப்படின்ற ஒரு ஆள், ஒரு யங்ஸ்டர் ஆட்சிக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு இவங்களால தாங்கிக்க முடியல. இவங்களால ஏத்துக்க முடியல. மக்கள் தீர்ப்பையே மாத்தி எழுதுற அளவுக்கு ஒரு ஆணவத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க இந்த ரெண்டு கட்சிகளும். இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ ரீஎலெக்ஷன் வந்தா விஜய் 200 சீட்டுக்கு மேல போயிடுவாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு அந்த கவர்மெண்ட் கவிழ்ந்துச்சுன்னா காலி ஆயிடுவாங்க ரெண்டு பேருமே. ஸோ திராவிட கட்சிகளினுடைய இறுதி காலகட்டத்தை நோக்கி திமுக அதிமுக சென்று கொண்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப புதுச்சேரியில இருந்து ஒரு அதிமுக காரர் சொல்றாரு, தாவேகா மாதிரியான ஒரு கட்சி ஆட்சி அமைக்க கூடாதுன்னு. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்க கவுன்சிலரா, நீங்க எம்எல்ஏவா, இல்ல எம்பியா, தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு மேண்டேட்டை பத்தி பேசுறதுக்கு? 35% மக்கள் தமிழ்நாட்டுல தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட முடிவை மாத்தி பேச நீ யாரு முதல்ல? இது இருக்கு இல்லையா? அப்போ மக்களுடைய மேண்டேட் ஒரு சைடு வந்திருக்கும் போது அதை நாங்க மாத்தி எழுதுவோம், நாங்க ஒரு அலைன்ஸ் வைப்போம் அப்படின்றது என்ன மாதிரியான அரசியல் நெறிமுறை? அப்போ இத்தனை வருடங்களா எம்ஜிஆருக்கு பிறகு
ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு இந்த ரெண்டு கட்சிகளும் கொள்கையை வந்து சுத்தமா வித்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு திரைமறைவு நாடக அரசியல் தான். அப்ப இவ்வளவு காலமா திமுக அதிமுக ஃபைட் பண்ணது ஒரு நாடக அரசியல். இன்னைக்கு அவங்களுக்கு பதவி கிடைக்கல, மூணாவதா அந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்ன உடனே ரெண்டு பேரும் கை கோத்துட்டு முன்னாடி வந்துட்டாங்க. இது நினைக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சி ஒரு பேஸே இல்லாம மக்கள் ஆதரவை மட்டுமே அடிப்படையா வச்சு இவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்திருக்கு. ஆனா அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு பாருங்க. இது நியாயமா? திராவிட கட்சிகளுடைய மூத்த தலைவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்றது நியாயமா? இது நல்ல செயலா? மக்கள் தீர்ப்பை மாத்தி எழுதுறது நல்ல செயலா? மக்கள் மேண்டேட்டை மாத்தி எழுதுனா அது என்ன நிலைமைக்கு நீங்க ஆளாவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. 1996 திமுக எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றது? அதே 1991 எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றது? அந்த ரெண்டு எலெக்ஷனே உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. மக்கள் கோவத்துக்கு ஆளாவாதீங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால தாவேகா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து டே அண்ட் நைட் பார்த்துருப்போம். டே அண்ட் நைட் நம்ம வந்து சர்வேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்போட வாக்களிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு போக்குவரத்து வசதி இல்லை, எலெக்ஷன் கமிஷன் காதலே போட்டுக்கல. அது எல்லாமே சரியா இருந்தா நீங்க மெஜாரிட்டி வந்திருக்கும். நிறைய இடங்கள்ல கேண்டிடேட்ஸ்னால அப்ரோச் பண்ண முடியல மக்களை. நிறைய இடங்கள்ல திமுக அதிமுக வேட்பாளர்கள் இடையூறு பண்ணாங்க, தாவேகா வேட்பாளர்களை பிரச்சாரமே பண்ண விடல. இது பத்தாதுன்னு இந்த சோசியல் மீடியாலையும் டிவி டிபேட்லயும் உட்காந்துட்டு ஒரு கூட்டம் தாவேகா ஜெயிக்காது ஜெயிக்காது ஜெயிக்காதுன்னு டே அண்ட் நைட் பேசி பேசியே 5% வாக்குகளை குறைச்சாங்க. இதை எல்லாத்தையும் மீறி அந்த 1.5 கோடிக்கு மேல மக்கள் வாக்களிச்சு இன்னைக்கு 108 தொகுதிகளில் தாவேகா கிட்டத்தட்ட பல பகுதிகளை ஸ்வீப் பண்ணி நிக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றியை தடுக்கிறீங்கன்னா இது எந்த மாதிரியான நடைமுறை? ஆளுநர்கள் வந்து அரசியலமைப்பு சட்ட விதிகளை மதிச்சுதான் நடக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை. ஸோ இந்த விஷயத்துல இந்த மாதிரியான முடிவுகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதனால நான் தயவு செஞ்சு திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களை கேட்கிறேன், பொது உடைமைவாதிகளை கேட்கிறேன், இதை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. உங்க எதிரியே ஜெயிச்சாலும் பரவாயில்லைங்க, இது வந்து தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சிக்கு எதிரான போக்கு. இது ஆளுநர்கள் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதை டிசைட் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. தனிப்பெருங்கட்சியை தான் ஆளுநர் அழைக்கணும், அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் தான் பண்ணணும். இப்பவே லெட்டர் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஸோ இங்க பாஜக ஆண்ட கர்நாடகத்துல என்ன பண்ணாங்க? உடனே கொடுங்கன்னா கேட்டாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் தானே பண்ணாங்க. கோவால என்ன ஆச்சு? மேகாலயால என்ன ஆச்சு? ஆனா இங்க மட்டும் எப்படி இவங்க உடனே கேட்கறாங்க? ஸோ ஒரு புது கட்சி ஜெயிச்சு வந்த உடனே எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் வந்து இதை தடுக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா இந்த தேர்தலில் ஒரு விஷயம் உறுதிங்க, ஒரே ஒரு விஷயம் உறுதி, தாவேகா ஆட்சி அமைக்கும், இல்லைன்னா ரீஎலெக்ஷன். இது ரெண்டு தான், வேற எதுவும் கிடையாது. இந்த திராவிட கூட்டணி எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் தேராது. தாவேகா ஆட்சி அமைக்கும், இல்லைன்னா ரீஎலெக்ஷனுக்கு போகணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தான். ரீஎலெக்ஷனுக்கு போனா எல்லா கட்சிகளும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தாவேகா ஓட்டு வாங்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுறாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம், ஐயோ தாவேகா ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போடாம விட்டுட்டேன், நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு தாவேகா, 9 சீட்ல ஒரு சீட்டு தான் வந்திருக்கு. மற்ற இடங்கள்லயும் இப்போ சில இடங்கள்லாம் இருக்கு, தர்மபுரியிலையும் ஒரு சீட்டு தான் வந்திருக்கு. ஸோ அந்த இடங்கள் எல்லாம் மக்கள் வந்து மற்ற தொகுதிகளில் வந்து ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு போடாம விட்டதுனால தான் அந்த கொஞ்சம் மார்ஜின்ல வந்து தோல்வி அடைஞ்சது. அப்போ இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஓட்டு போட வருவாங்க. ஸோ ரீஎலெக்ஷன் வர வைப்பதற்கான ஒரு வேலையா தான் இது இருக்கே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறைப்படி தாவேகா ஆட்சி அமைக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம எப்படி வருவோம், இந்த இடது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, சிபிஐ சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு விஷயம் இங்க கேட்டுக்கிறேன். இது வந்து ஜனநாயக தீர்ப்பு. இந்த தீர்ப்புல ஈகோ பார்த்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது கிடையாது. இது மக்கள் அளிச்ச தீர்ப்பு. தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அவங்க எல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேட்பாளர்களா ஜெயிச்சு வந்திருக்காங்க. பொது உடைமை இயக்கங்களால செய்ய முடியாத ஒன்றை தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு. இந்த நேரத்திலும் ஈகோ பார்த்துட்டு நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க வந்து அவங்களுக்கு வந்து உள்ள போய் கவர்மெண்ட்டுக்குள்ள போய் கூட ஆதரவு தர வேணாம், வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல சப்போர்ட் பண்ணுங்க, லெட்டர் கொடுங்க. இது கூட பண்ண முடியாதுன்னா என்ன? ஸோ நான் வந்து மறுபடியும் சிபிஐ சிபிஎம் வந்து கையெடுத்து கேட்டுக்கிறேன். இந்த ஜனநாயக தீர்ப்பு, இந்த விஷயத்துல நீங்க ஈகோ பிளே பண்ணி உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதை வந்து கெடுத்துடாதீங்க. மக்கள் வந்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ இந்த திமுக அதிமுக மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலை வந்து கையில் எடுத்தீங்கன்னா தேர்தலில் கடுமையான பின்னடைவை சந்திப்பீங்க. ஆல்ரெடி உங்க ஓட் ஷேர்லாம் குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் மறுபடியும் அது எல்லாமே சூறையாடப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இங்கே இருக்கு.
நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதான் நம்ம சொல்றோம். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனாலதான் சில இடங்களில் சீட்லாம் கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனா மக்கள் அளிச்ச தீர்ப்பை வந்து மாத்தி எழுதுற உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. அதனால மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. அதே மாதிரி விசிகாவும் தான். எத்தனை முறை திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்டிருப்பீங்க. ஒரு அமைச்சர் இல்ல ஒரு வாரிய தலைவர் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், திமுக தான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கூட்டணியில தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இது மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை மதிச்சு இடது கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அதே மாதிரி விசிகா, இவங்க எல்லாருமே வந்து கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும். தாவேகாவுக்கு, தாவேகாவை ஆட்சி அமைக்க நிச்சயமா வந்து ஒரு வரலாற்று தீர்ப்புல நீங்க வந்து உடன் இருக்கணும். இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு. ஒரு ஜனநாயக தீர்ப்புக்கு நீங்க வந்து உதவி செய்யறீங்க, அவ்வளவுதான். இதுல மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எத்தனை முறை ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. முதல் முறையா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்க. இது வந்து மக்கள் தீர்ப்பு. இந்த மக்கள் தீர்ப்பை வந்து மாத்தி எழுதுற உரிமை யாருக்கும் கிடையாது. அப்படி மாத்தி எழுதுனா மக்களோட வெறுப்பை தான் சம்பாதிக்க வேண்டி வரும். இதுல வந்து திராவிட கட்சிகள் தான் ஒரு மலிவான அரசியல் பண்றாங்க அப்படின்னா நீங்களும் இதெல்லாம் பண்ணலாமா? ஸோ நிச்சயமா வந்து சிறிய கட்சிகள் எல்லாருமே உங்களால முடிஞ்ச ஆதரவை தாவேகாவுக்கு கொடுங்க, உங்களை ஆட்சி அமைக்க விடுங்க. அதுதான் என்ன பண்றது. ஜனநாயகத்துல வந்து மக்கள் ஆதரவோட வந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்க போயிட்டு இருக்கு. நிச்சயமா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல தீர்ப்பை வந்து மக்கள் வருகின்ற தேர்தலில் வழங்குவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கோவத்துல தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியல. சீட்டு வரல, அது எனக்கு புரியுது. ஆனா பாசிபிலிட்டி இருக்குல்ல. பாசிபிலிட்டி இருந்தும் ஏன் ஆட்சி அமைக்க விட மாட்டீங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியல. சிபிஐ, சிபிஎம், பிசிகே இவங்களுடைய கொள்கையெல்லாம் வந்து தாவேகாவோடையும் ஒத்து போகுதுதான், இல்ல நம்ம சொல்ல முடியாது. எந்த கொள்கைனா அந்த செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற கட்சி அப்படின்ற அடிப்படையில. அதனால வெளியில இருந்து நீங்க ஆதரவு தரலாம், லெட்டர் கொடுக்கலாம். பட் அதை நீங்க பண்ண மாட்டீங்களே அப்படின்றது நம்மளுடைய ஒரே இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம காங்கிரஸ் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆனா மறைமுகமா வந்து சில விஷயங்கள் போயிட்டு இருப்பதா தான் நான் பார்க்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கு இந்த அரசியல் களம். ரொம்பவே குழப்பமா இருக்கு. என்ன இந்த பஸ் எல்லாம் சரியா விட்டுருந்தா, அதே மாதிரி இந்த தேர்தலில் கேண்டிடேட்ஸை ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை தாவேகாவுக்கு இல்லை, நல்ல மெஜாரிட்டி வந்திருக்கும். நான் முன்னாடி கருத்து கணிப்பு வீடியோலயே சொன்னேன், நீங்க வந்து கடலூர் போங்க, தருமபுரி போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கெல்லாம் போயிருந்தா இந்நேரம் வந்து மெஜாரிட்டி நம்மளுக்கு தானாவே வந்திருக்கும். இந்த மாதிரி கட்சிகளை வந்து நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்த அளவு சுயநலவாதிகளா இருக்காங்கன்னு பாருங்க. தன்னால முடியாததை ஒரு புதிய ஆள் வந்து சாதிச்சுட்டான் அப்படின்ற ஒரு ஈகோ தான். அதை வந்து மக்கள் நிச்சயமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் நிச்சயமா பதிலடி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல தாவேகாவோட உடன் இருக்க வேண்டியது தாவேகா தொண்டர்களினுடைய கடமை. அதே மாதிரி மக்கள் நிச்சயமா தாவேகா பின்னாடி தான் நிற்பாங்க. இப்ப வாக்களிச்சதை விட கூடுதலாவே வாக்களிப்பாங்க. அதனால இப்ப போயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன் தாவேகாவுக்கு தான் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாலும் தாவேகா வரலாற்றிலேயே முதல் பெரிய கட்சியா இருக்கும். 108 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்கட்சி வந்ததே கிடையாது. முதல் முறையா தாவேகா அத்தனை இடங்களை வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா வரும். அந்த அளவு ஸ்ட்ரென்த்தோட வந்து உட்கார்ந்துருக்கும். அப்ப அதுக்கு அடுத்து வர்ற தேர்தல மக்கள் எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு வீரியமோட வாக்களிப்பாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து கடுமையான மக்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கும். ஏன்னா மக்கள் கொடுத்த ஒரு மேண்டேட்டை எதிர்த்து நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றீங்கன்னா அதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் ஹிஸ்டரியில சொல்லிட்டேன். ஆம் ஆத்மி ஸ்வீப்பே பண்ணிடுச்சு, காங்கிரஸ் ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அதே மாதிரி நிலைமை தான் இங்க அதிமுகவுக்கு வரும். ஒரு இடம் கூட அதிமுக ஜெயிக்காது. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். மக்களான நீங்க இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாலும் ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கம் மட்டும் கிடையாது, சிறிய கட்சிகள் கூட நினைச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய வாக்கோட முக்கியத்துவம். இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. தாவேகாவுக்கு போட்டிருந்தா நீங்க தனி மெஜாரிட்டி வந்து மிகப்பெரிய கட்சியா வெற்றி பெற்றிருக்கும். ஸோ நிச்சயமா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எதையுமே யோசிக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா நம்புறேன், இதுதான் நடக்கும் அப்படின்னு. தாவேகா கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ரீஎலெக்ஷன், இது ரெண்டு தான். இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, இப்படிதான் இந்த சிச்சுவேஷன்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, எதுவுமே நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இப்போ சிபிஎம், விசிகா இந்த மாதிரியான கட்சிகள் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன முடிவு அறிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுப்போம். இப்படிதான் இந்த அரசியல் களம் போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.